சிம்சோன் பாவம் செய்யும்போது கர்த்தர் எப்படி அவனை விட்டு விலகினாரோ, சவுல் கீழ்ப்படியாமல் போகும்போது எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனாரோ, அதே போல நம்மை விட்டும் பரிசுத்த ஆவியானவர் விலகி விடுவார் நம்ம பாவம் செய்யும்பொழுது என்ற அநேக ஒரு கேள்விகள், பயங்கள் நமக்குள்ள இருக்கு. பழைய ஏற்பாட்டில் பாவம் செய்தவர்களை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போனது போல புதிய ஏற்பாட்டிலே நாம் தவறு செய்யும்போது நம்ம விட்டு போயிடுவாரா? சில வாலிபர்களுக்கு ஆவியானவர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு நிச்சயமே இல்லாத இருக்கிறார்கள். பல கேள்விகள் இருக்கு. இதற்கு மிகவும் எளிமையான விதத்தில் பதில் சொல்ல போகிறேன். பழைய ஏற்பாட்டில் தவறு செய்தவர்களை விட்டு ஆவியானவர் போனது போல புதிய ஏற்பாட்டிலே நம்ம விட்டு போவாரா? என்ன செய்வார் என்பதை தான் இப்பொழுது நாம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். பாருங்க, 2 விதத்தில் ஆவியானவர் வந்து ஜனங்களை விட்டு போவார். ஒன்று, அவர் வேலையை முடித்ததுமே போய்விடுவார். பெஸ்லியேல் மீது வந்தார், அவனை விட்டு போனார். அதே போல ஒத்னியேல் அவன் மேல இறங்கினார், வேலை முடிந்தது, போய்விட்டார். சரிங்களா? அடுத்தது, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாவம் செய்யும் போது அவங்களை விட்டு போயிடுவார். அதுதான் சிம்சோனின் வாழ்க்கையிலும் நடந்தது. நீங்கள் நியாயாதிபதிகள் 16:20 படிக்கும் பொழுது, அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தேர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுது போல் உதறிவிட்டு வெளியே போவேன் என்றான். அதாவது கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாது இருந்தான். தவறு செய்யும் போது, தப்பு பண்ணும்போது ஆவியானவர் இருக்க மாட்டார், போயிடுவார். அவ்வளவுதான். இது பழைய ஏற்பாடு. அதை தான் சவுலின் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். நீங்கள் 1 சாமுவேல் 16:14 படிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இதுதான் கர்த்தருக்கு விரோதமா தவறு செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பயன்படுத்த மாட்டார், அவர்களுக்குள்ளாக கிரியை செய்ய மாட்டார், விட்டு விலகி விடுவார். இதுதான் பழைய ஏற்பாடு. ஒன்று, வருவார், வேலை முடிச்சதுமே போய்விடுவார். இன்னொன்று, அவர் வந்து இறங்கி ஜனங்களை பயன்படுத்துவார். ஒரு வேளை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது அவர்களை விட்டு விலகி விடுவார். இதே தான் ராஜாக்களுக்கும் நடந்தது, தீர்க்கதரிசிகளுக்கும் நடந்தது, ஜட்ஜஸ் நியாயாதிபதிகளுக்கும் நடந்தது. சிம்பிள். உதாரணத்துக்கு சொல்ல போனால், பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசிட்டர் போல வந்து வேலையை முடிச்சுட்டு போய்விடுவார். அவ்வளோதாங்க. இதே போலதான் பெஸ்லியேலுக்கும் நடந்தது, எலிசாவுக்கும் நடந்தது, எலியாவுக்கும் நடந்தது, தீர்க்கதரிசிகளுக்கும் இப்படிதான் நடந்தது. வருவார், பயன்படுத்துவார், போய்விடுவார். தவறு செய்தால் விட்டு விலகி விடுவார். இதற்காகத்தான் தாவீது மிகவும் பயந்தான். தாவீது பயந்த காரணம் என்னவென்று கேட்டீங்கன்னா, அவன் சிம்சோனின் வாழ்க்கையை அறிந்திருந்தான், சவுலின் வாழ்க்கையை அறிந்திருந்தான். தவறு செஞ்சதுமே ஆவியானவர் போயிட்டாரே, ராஜ்ய பாரத்திலிருந்தே எனக்கு முன்னாடி இருந்த சவுலை தள்ளினாரே, அவனுடைய ஒரே கூக்குரல், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதிருங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிருங்க. ஏனென்றால் அவன் இதற்கு முன்னாடியே 2 சாட்சியை பார்த்திருந்தான். அந்த நிலை எனக்கும் வந்துடும், எனக்கும் பொல்லாத ஆவி ஏதாச்சும் ஆளுகை செய்யுமா என்ற ஒரு பெரிய பயம். சுத்த இருதயத்தின் சிருஷ்டியும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும். இதுதான் அவனுடைய கோர் பிரேயர். விளங்குச்சுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய உண்மையான மனமாற்றம். சவுலை விட்டு ஆவியானவர் போனது போல தாவீதை விட்டு ஆவியானவர் விலகவில்லை. கடைசி வரலும் தாவீதோடு தான் இருந்தார். ஆனால் அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் வந்த அந்த கான்சிக்வன்ஸ், அந்த விளைவுகளை அவன் அனுபவிச்சான். ஆனால் ஆவியானவர் அவனை விட்டு விலகவில்லை. தாவீதுக்கு மட்டும் அந்த கிருபை இருந்தது. ஏனென்றால் உண்மையான மனம் திரும்புதல். சரிங்களா? இருந்தாலும் பழைய ஏற்பாட்டு முழுக்க அவர் வருவார், வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் பெரிய ஒரு நல்ல விளைவுகளை புதிய ஏற்பாட்டுக்கு தந்தது. அதுதான் என்ன? இப்பொழுது வருகிற ஆவியானவர், பெந்தகோஸ்து நாளிலிருந்து சபை பெற்றுக்கொண்ட ஆவியானவர் நம்மை விட்டு போகிறவர் அல்ல, நம்மோட என்றென்றும் வாசம் பண்ண வந்து விட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ப்ராமிஸ் பண்ணுகிறார், வாக்குத்தத்தமாக தருகிறார். அதைத்தான் நாம யோவான் 14:16 பார்ப்போம். நிதானமாக பார்ப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்ன இங்க கீ வேர்டு என்றால், முக்கியமான வார்த்தை என்றால், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. அதாவது ஆவியானவர் வந்து போகிறவர் அல்ல, எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாக்கு கொடுக்கிறார். இன்னொன்று 17 நம்ம படிக்கும்போது, யோவான் 14:17, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, ஆங்கிலத்தில் ரெசிடென்ட், எப்பொழுது நமக்குள்ள இருப்பார். இப்பொழுது இருக்கிறார், இனிமேலும் இருக்க போகிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நமக்குள்ளவே வாசம் பண்ணுவாரு, நமக்குள்ளவே இருப்பார். சரிங்களா? இதை ஊர்ஜிதப்படுத்தத்தான் இப்பொழுது பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா?
இங்க வேதம் தெளிவா சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாராம். இயேசு சொன்னார், என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் உங்களோடு கூட வாசம் பண்ணும்படிக்கு. இங்க பவுல் அதை இன்னும் தெளிவாக சொல்கிறார், என்றென்றைக்கும் அவர் உங்களை கோயிலாக்கி உங்களுக்குள்ள குடியிருக்கிறார். இதை இன்னும் டீப்பா அவர் உயிர்ஜீவப்படுத்துகிறார். நீங்கள் எபேசியர் 1:13 படிக்கும் பொழுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அதாவது சீல், நம்மை முத்திரை போட்டு விட்டார். என்ன? இயேசுக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், எனக்கு சொந்தமானவர்கள் என்று அவர் சீல் பண்ணிட்டார். அவர் சீல் பண்ண பிறகு அவரே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இப்ப வாலிபர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சில கேள்விகள். இதற்கு முன்னாடி சில வசனங்களை கேட்டு இருப்போம். ஊசாஸ் தொட்டான், அவன் செத்தான், இது ஒரு பக்கம். இன்னொன்று, சவுலை விட்டு போன ஆவியானவர் நாமும் பாவம் செய்யும் போது நம்ம விட்டு போயிடுவாரு, இது ஒரு கூட்டம். இன்னொன்று, பிதாவுக்கு விரோதமா இயேசுக்கு விரோதமா தவறு செய்தால் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படப்படாது, இது போல வசனங்களை காட்டி சில தவறுகளை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் போயிடுவாருன்னு சில பேர் முத்திரை குத்தி அனுப்பி விடுவார்கள். வாலிபர்கள் குழம்பி போவார். நன்றாக தெளிவாக கவனிக்கணும். ஜனங்கள் தவறு செய்ததுனால பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் விட்டு போகணும்னு அவர் போயிருந்தால் உலகத்துல ஒரு ஊழியர் கூட இருந்திருக்க மாட்டாங்க, நானும் இங்க இருந்திருக்க மாட்டேன். புதிய ஏற்பாட்டில் நம்ம விட்டு அவர் போக வரல, நமக்குள்ள வாசம் பண்ண வந்திருக்கிறார். எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள என்றென்றும் நிலையாக கொடுத்து விட்டது. அதுதான் என்றென்றைக்கும் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற, வாசம் பண்ண வந்துவிட்ட பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப கன்ஃபியூஷன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு போக மாட்டாரா? போவார்னு சொல்லி இருந்தாங்களே, சில பேர் இதை ஏற்றுக்கொள்ள முடியல. நன்றாக கவனிங்க. நம்ம பாவம் செய்யும் போது வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து துக்கப்படுவாராம். எபேசியர் 4:30 இப்படியா சொல்லுது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்மால் அவரை துக்கப்படுத்த முடியும், ஆனால் இழக்க முடியாது. ஏனென்றால் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். நாம வரும்படியாக, மனம் திரும்பும்படியாக நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். அடுத்தது பவுல் சொல்கிறார் 1 தெசலோனிக்கர் 5:19, ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். தேவனுக்கு விரோதமாக அறிந்தும் அறியாமல் சபை விசுவாசிகள் தவறு செய்யும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ள துக்கப்படுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். ஞாயிற்றுக்கிழமை நீங்க சபைக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோடு கூடவே பேசுகிற போல இருக்கும். வேதத்தை படித்தாலும் உங்களோடு கூட பேசுகிற போல இருக்கும். அல்லது உங்களுக்கு ஒரு உண்மையான தேவனோட நடைபோடுகிற ஆவிக்குரிய பெற்றோர் இருந்தாங்களா, அவங்க பேசுகிறதும் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறதா. எப்படி பேசி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற உங்களை நடத்துவார். அவர் உங்களுக்குள்ளவே துக்கப்படுவார். அதுதான் வேதம் சொல்லுது, அவரை துக்கப்படுத்தாதீங்க, அவரை அவிழ்த்து போடாதீர்கள். இப்படி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கே தவிர, ஒருவன் தவறு செய்து பாவம் செய்து அவனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகி போனதாக ஒரு ரெக்கார்ட், ஒரு இடத்துல கூட நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்க்கவே முடியாது. அதற்காக ஆவியானவர் வரல. நம்ம இயேசு போல மாற்றத்தான் அவர் வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம் வந்து போவது, புதிய ஏற்பாட்டின் நோக்கம் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவது. நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத இந்த உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். நடந்த ஒரு சம்பவம். சேரா என்கிறதான ஒரு பாஸ்டருடைய மகள் பக்தியாக வளர்க்கப்படுகிறார். அவள் அநேக வசனங்களை மனப்பாடம் செய்தவள். இவளை குறித்து சபையும் அங்க இருந்தவர்களும் சொன்னது என்னன்னா, பிள்ளை பெற்றெடுக்கணும்னா இது போல பெண் பிள்ளை பெற்றெடுக்கணும், புலவு தேவ பக்தியா இருக்கிறாள் என்று எல்லோரையும் வியக்க செய்தவள். 18 வயசு ஆனதுமே இவருக்கு நண்பர்கள் அதிகமாக வருகிறார்கள், படிக்கிற இடமும் மாறுகிறது. அப்ப இவ யோசிக்கிறா, தேவன் இவரை கண்ட்ரோல் பண்றதா நினைக்கிறா. ஃப்ரீடமே இல்லாம இருக்கிறோமே, உலகத்துல எவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு, அது போல நினைக்கிறான். அடுத்தது, அவளுக்கு ஆலயத்தை விட உலகம் இனிக்குது. தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியத்தை விட உலக நண்பர்களோடு கூட இருக்க அதை விரும்புகிறான். சொல்ல போனால் ஆவிக்குரிய வாழ்க்கை கசக்குது, உலகம் அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப உலகத்தை அனுபவிக்கலாமே என்று மனசுக்குள்ள ஒரு போராட்டம் அவளுக்குள்ள இருக்கிற நேரத்துல தான் அவள் எல்லா பொருட்களையும் பேக் பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு எழுதி வச்சுட்டு போயிடுறான். வெளிநாட்டுல இதெல்லாம் சகிச்சோம், என் வழியை நான் பாத்துக்கிறேன்னு போயிடுறான். வீட்டுக்கு பெரிய அதிர்ச்சி, சபைக்கு பெரிய அதிர்ச்சி. துன்மார்க்கமா வாழ்கிறான், நண்பர்களோடு கூட சேர்ந்து அநேக பாவத்தில் ஈடுபடுகிறார், தாய் தகப்பனுடைய பெயரை கெடுக்கிறார், சபையின் பெயரை கெடுக்கிறார். இப்படியே போய்கொண்டு இருக்கு. உச்சகட்ட சந்தோஷத்துல, பாவ சந்தோஷத்துல அவ இருக்கும் பொழுது பாவம் எப்பொழுதுமே டெம்பரவரியா, தற்காலிகமா சந்தோஷம் கொடுக்கும், பிறகு வாழ்க்கை அழித்து விடும். இப்ப அந்த நிலைக்கு வந்து ஒரு தனிமையை உணர்கிறார், நிம்மதி இல்லை. இப்ப பாவத்தை விடணும்னு நினைக்கிறா, அவரால் பாவத்தை விட முடியல. துக்கமும் வேதனையும் துயரமும் அவளை சூழ்ந்து கொண்டு இரவுல தூங்க முடியாமல் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வைக்கப்படுகிறார். இப்படியே நாட்கள் கடக்கிறது. ஒரு இரவு அவளால முடியல, கண்களில தார தாரையா தண்ணீர். தன்னுடைய 16-17 வயசுல எப்படியெல்லாம் கர்த்தரை நேசித்தோம், எவ்வளவு சமாதானம் இருந்தது, எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது, நமக்கு எவ்வளவு ஒரு பாதுகாவல் இருந்தது. இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து இந்த ஒரு அசுத்தமான ஒரு ரூமுக்குள்ளாக நிம்மதி அற்றவளாக அவளை யோசித்து பார்க்கும்போது கடைசியாக தற்கொலை தான் ஒரே முடிவு என்று வந்து ஒரே முறை அவ கண்ணீரோடு துக்கப்பட்டு மனசுல சொன்னாலாம், ஆண்டவரே என்னை நீர் மன்னிப்பீரா. அப்பதான் அவளுக்குள்ள இருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை, என் பிள்ளை எண்ணத்துல வா.
உனக்காக காத்திருக்கிறவா. இந்த சத்தத்தை அவளுடைய உள் மனசுல கேட்டதுமே துள்ளி குதிக்கிறாள். தேவ வசனம் அவளோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. மறுநாள் பொழுது விடிந்ததுமே வீட்டுக்கு ஓடுகிறாள். தாய் கட்டி பிடித்து அழுது சொன்ன வார்த்தை, என் மகளே, உனக்காக நான் தினந்தோறும் ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறேன் என்று. இப்பொழுது அவள் அந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறி அவள் சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன். ஆங்கிலத்தில் இருக்காது. God did not find me, he waited for me. அவள் சொன்ன வார்த்தை, தேவன் ஏதோ என்னை தொலைத்து விட்டு கண்டுபிடிக்கவில்லை, ஆனால் என் தேவன் எனக்காக காத்து கொண்டிருந்தார். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர், நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஒருவேளை வாலிபர்கள், நான் செய்த தவறு நிமித்தமாக ஆவியானவர் என்னை விட்டு போயிட்டாரா, அவருடைய வல்லமை இழந்து போனனா, அவருடைய அழைப்பை இழந்து போய்விட்டேனா, அல்லது உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை இது போல மன தோய்வில் இருந்தால் அவர்களுக்கு சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர் எங்கேயுமே போல அவர்களுக்குள்ளதான் இருக்கிறார். அவர் அழைக்கிறார் என்று, அவர்களுக்காக காத்திருக்கிறார் என்று. அவர்களுக்காக ஜெபியுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை குறித்து பேசுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கண்ணியமாக கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. May God bless you. Amen.